ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ 2025 விருச்சக ராசி உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமாக தான் உண்மையும் கூட. பொதுவாகவே விருச்சக ராசி ஆண் பெண் இருப்பாளருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதீத உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு சில விஷயங்களை உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, அதாவது கோபமும் சரி, அவங்களுடைய அன்பும் சரி அளவு கடந்து இருக்கும் அப்படின்றது தான். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு சில இடங்களில் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டு. அதே மாதிரி சில விஷயங்கள் நல்லது அப்படின்னு தெரியுதுன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. எதையுமே அளவு கடந்து யோசிக்கிறது இல்லை அளவு கடந்து மனசில் ஏற்றிக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கெடுதலாக இருந்தாலும் சரி நடந்து போச்சு, எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டியது, அடுத்து என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. நீங்கள் ஜெயிக்கிறது 100% உறுதி. ஆனால் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்து தவறுகள் அதிகரிச்சுட்டே போகும் ஒழிய உங்களுடைய தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்போ ஒரு வழியோ அங்கே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு விருச்சக ராசி இந்த வருடத்தில் முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறதை கட்டுப்படுத்துறது நல்லது. எந்த ஒரு விஷயமும் சரி உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு அநியாயம், ஒரு தவறு உங்களால் அதை ஏற்றுக்க முடியலை, அப்போ அந்த இடத்துல கோவப்படணும்னு தோணுது. நீங்கள் அப்போ அந்த இடத்துல இருக்கிறத விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு விருச்சக ராசி எவ்வளோக்கு எவ்வளோ பணிஞ்சு தன்னுடைய செயலில், அதாவது வீரியத்தை விட, தன்னுடைய வேகம் வீரியத்தை விட காரியம் முக்கியன்றதை மனதில் கொண்டுட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் ராஜாதாங்க, ராஜா ராணி தான். அந்த அளவுக்கு யோகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எமோஷனலாக கோவப்படுறது, உணர்ச்சி வரப்படுறது, அதாவது உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லைங்களா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அடுத்து உங்களுக்காக வக்காலத்து வாங்குறேன்னு போனீங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயம் அது உங்களுக்கு ஆபத்து தான், பிரச்சனை தான். சின்ன சின்ன விஷயங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு உட்காராதீங்க. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்படுங்க, அனைத்திலும் வெற்றி பெறலாம். அதாவது இப்போ ஒரு தவறு நடக்க உங்களால் முடிஞ்சால் சரி பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கெல்லாம் முழுசாக முயற்சி செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு தோணுதா செய்யுங்க. மற்றபடி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா இங்கே அது நடக்காது. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி உங்களை கூடவே இருக்கக்கூடிய நட்பு எதிரின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு. அதாவது நீங்கள் முழுசாக நம்பக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு அளவுடன் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எமோஷ்னல் பாண்டிங் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், உங்களை ரொம்ப அது வருத்தப்படுத்த செய்யும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் சில விஷயங்களில் அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் மனதை தெளிவுபடுத்தி எதுக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணாது. அதிகமாக அதை போட்டு திங்க் பண்ணாமல் ஒரு தவறு நடந்து போச்சு, சரி அடுத்து என்னன்றது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம், சரி ஓகே இது பத்தாது, இன்னும் கூடுதலாக வேணும், இன்னும் ஒரு படி மேலே முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மனசுக்கு அதிகமாக எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்படுறது, ஒரு தவறு நடந்து போச்சுன்னு நினச்சி மனமுடைஞ்சு உட்காரதும் சரி, ஒரு வெற்றி பெற்றுட்டும் மிக உயர்ந்த மனதுன்னு நினச்சிக்கிட்டு அதுலேயும் பிரச்சனை தான் இருக்கும். அப்போ நடுநிலையாக செல்வது விருச்சக ராசி ஆண் பெண் இருபாலருக்குமே சிறப்பாகவும் சரியானதாகவும் இருக்கும். இது ஜஸ்ட் உங்கள் ராசிக்கு ஒரு விதத்தில் இந்த வருடம் மையப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில் இதன்படி செயல்படும் போது நல்லது. ஏன்னா ராகு கேது தொடர்பு இருக்க, சேம் டைம் குரு சனி தொடர்புகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையாக ஒரு விடிவுன்றது இருக்குது. பார்வையினால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் நிவர்த்தி ஆகுது. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகவே கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது. நிதானமாக தெளிவாக தன்னுடைய இலக்கு இறையை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றியும் மிக உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போகும். அதனால் விருச்சக ராசி உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வீரியத்தை விட காரியத்தில் கண்ணாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு பலம். தன்னம்பிக்கையோடு இருங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான சரியான கூடுதலான தகவலோடு இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.